நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். நான் மும்பையை சேர்ந்த கௌரி பண்டிட். சகஸ்ரநாம ஹோமத்தின் போது என் மகள் துவனி அம்மா பகவானிடம் மாடலிங் துறையில் பணியாற்ற வேண்டும் என பிரார்த்தனை செய்தாள். இருப்பினும் அவள் வீடு திரும்பியவுடன் அவளுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. கேமரா முன் நிற்பது அவளது இயல்பாக இல்லை என்பதையும், மாடலிங் துறை அவளுடைய சுபாவத்துடன் ஒத்துப்போகவில்லை என்பதையும் அவளுடைய உள்மனம் வெளிப்படுத்த தொடங்கியது. இந்த தெளிவு அவளுக்கு மிகுந்த உள் அமைதியை கொடுத்தது. சிறிது நேரத்திலேயே அவள் விமானத்துறையின் மீது ஈர்க்கப்பட்டாள். இத்துறை அவளுடைய இயல்பான குணங்களான ஒழுக்கம், பாவனை, தகவல் தொடர்பு திறன் மற்றும் பயணத்தின் மீதான ஆர்வம் ஆகியவற்றுடன் பொருந்தியது. அவள் 2023 ஒரு கேபின் க்ரூ பட்டப்படிப்பில் சேர்ந்து சகஸ்ரநாம ஹோமத்தின் அருளால் பயிற்சி மற்றும் பட்டப்படிப்பை எளிதாக முடித்தாள். அவள் ஆகாஷா ஏர்லைன்ஸின் விண்ணப்பித்து முதல் முயற்சியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அதே நேரத்தில் என் மைத்துனி ஏர் இந்தியாவிலிருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான விளம்பரத்தை பற்றி அவளிடம் கூறவே, படித்து முடித்ததும் கிடைத்த முதல் வாய்ப்பு என்பதால் தயங்கினாள். ஆனால் அதிசயத்தக்க விதமாக அவள் மீண்டும் முதல் முயற்சியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவளுடைய முதல் பணி அமர்வு டெல்லியில் இருந்தது. ஆனால் துவனிக்கு எங்களுடன் மும்பையில் இருக்கவே விருப்பம். இதனால் அவள் ஒரு தீவிரமான உணர்ச்சி போராட்டத்தினால் தனிமை மற்றும் மனசோர்வால் பாதிப்படைந்தாள். ஆனால் எதிர்மறையில் நேர்மறையானதை பாருங்கள் என்று பகவான் கூறுவதற்கு ஏற்ப இந்த சமயம் அவளுடைய மனரீதியான உணர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான உரமாக மாறியது. பொறுமையாக இருக்கும்படி எனது உள் உணர்வு எனக்கு உணர்த்தியது. நெடுநாள் காத்திருப்புக்கு பிறகு அவளுக்கு விமான பணியில் சேர அழைப்பு வந்தது. பகவானின் எல்லையற்ற கருணையினால் நாங்கள் பிரார்த்தனை செய்தபடி அவளுடைய பணி டெல்லியில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. இன்று அவள் மகிழ்ச்சியுடன் விமானத்தில் பறக்கிறாள். பணியில் பல பாராட்டுக்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்றாள். மேலும் அம்மா பகவானுடன் ஆழமான பந்தத்தை அனுபவிக்கிறாள். இந்த பணி துவனியை முழுமையாக மாற்றியுள்ளது. அவள் இப்போது அதிக நம்பிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் தெய்வீகத்துடன் இணைக்கப்பட்டவளாகவும் திகழ்கிறாள். பொறுமை, சரணாகதி, விட்டு கொடுக்கும் தன்மை மற்றும் தெய்வீக உந்துதலின்படி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாள். பயம் ஏற்படும் போதெல்லாம் அவள் கடவுளை அழைக்கிறாள். உடனடியாக உதவி வந்து சேர்கிறது. சிரமமான சமயத்தில் எங்கள் கரங்களை விடாமல் பிடித்து எங்கள் மகளை ஒரு வலிமையான மற்றும் பிரகாசமான நபராக வடிவமைத்து தங்கள் தெய்வீக இருப்பு மற்றும் அற்புதங்களால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்த எங்கள் பிரியமான அம்மா பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.